அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இன்னா 40 இனியவை 40 2 அறநூல்கள் சேர்ந்து இன்றைக்கி பார்த்துடலாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி 4 மணிக்கடிகை 4 அடியார் அறநூல்கள் சார்ந்து தொடர்ந்து வந்து வீடியோ போட்டிருக்கோம். திருக்குறள் சார்ந்த வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ வந்து பார்த்தோன்னா கிளியர் கட்டாக இருக்கும். படிங்க, படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸ்கூல் புக்கு சேர்ந்து தான் கவர் ஆகுது. தேவிரா புக்கு வெளியே வந்து அவுட் சோர்ஸு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இருக்குல்ல, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பாடநூல் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? என்ன 40 நூலுடைய அமைப்பு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். மக்கள் யாவும் விரும்புவது இன்பமே என்றாலும் இன்பத்துன்பம் காரணங்களாக அறிந்து அதற்கேற்ப நடப்பதில்லை. இது எக்காலத்துக்கும் பொருந்தும். இன்பத்தின் காரணத்தை அறிந்து கொள்வதை விட துன்பத்தின் காரணத்தை அறிந்து கொண்டு அதன் நீங்கி வாழ்வதே அவசியம் என்பதனால்தான் இன்னா 40 முதலில் படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு முன்னுரையில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இன்னா 40 முதலில் படைக்கப்பட்டது, அதன் பின்னரே இனியவை 40 படைக்கப்பட்டது என கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இன்றைக்கான டாபிக் இன்னா 40. யார் ஆசிரியர்னா, ஒரு நிமிஷம், கபிலருங்க. இன்னா 40 இவர் ஒரு சைவ குலத்தை சேர்ந்தவர், சமயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நூலில் 40 இன்னிசை வெண்பாக்களால், அதாவது நீதி நூல்களான வெண்பாக்களால் தான் ஆயிருக்குன்றது நம்ம போன லெசன்லேயே பார்த்தோம். 40 இன்னிசை வெண்பாக்களால் ஆயிருக்கு இந்த பாடல்கள். கடவுளால்த்தும் சேர்க்கும்போது 41 வெண்பாக்களால் ஆனது. ஒவ்வொரு பாடல்லையும் இன்னான்ற சொல்கிறது. அப்போ இன்னா செயல்கள்னால் துன்பம் தரக்கூடிய செயல்களை தொகுத்து கூறும் நூலாக இந்த நூல் இருக்குது. துன்பம் தரும் செயல்களை தொகுத்து கூறும் நூலாக இந்த நூல் இருக்குது. இந்த நூலில் 164 துன்பம் இன்னா செயல்களை வந்து பார்த்திங்கன்னா பற்றி தெரிவிக்கிறது. ஓகேங்களா? இன்னா செயல்களை 164 இன்னா செயல்களை நம்மளுக்கு தருகிறது. இந்நூலில் நல்வாழ்க்கைக்குரிய நீதிகள் கூறப்படுகிறதா, தனி மனிதனுடைய கடமைகள், உரிமைகள், சமுதாயத்தில் அவன் சந்திக்கின்ற பல வகையான சூழல்கள், அவனுக்கு ஏற்படும் துன்பங்களை தொகுத்து கூடுறார் அந்த ஆசிரியர் அப்படின்றாங்க. குடும்பம் என்பது கணவன் மனைவி உறவு, அவர்கள் நடத்தும் இல்லறம், பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு அனைத்தையும் உள்ளடக்கியது. குடும்பத்தில் துன்பம் தருவன எனப்படுவது தருவன. எனவே அந்த குடும்பத்தில் துன்பம் தருவது எவை என்றும் சொல்கிறது இந்த இன்னா 40 தான். சரி, அரசன், குடிமக்கள், உழவர்கள், துறவிகள் போன்ற அவரவர் நிலையில் துன்பம் தருவது என்பதையும் சுட்டி காட்டுகிறது. சரிங்களா? புரியுதுங்களா? இன்னா 40 தான் முதலில் படைக்கப்பட்டது. ஓகேங்களா? இன்னா 40 படைக்கப்பட்டது. இன்னா 40 வந்து ஒரு குடும்பமாக இருந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவி இருப்பாங்க, இல்லறம் நடத்துவாங்க, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு உள்ளடக்கியதான் ஒரு குடும்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக துன்பம் வந்து தருபவனன்றது இருக்குது. அந்த துன்பம் தருவது வந்து என்னென்னன்றது சொல்கிறது அந்த இன்னா 40 சொல்கிறாங்க. அதே மாதிரி அரசன் எடுத்துக்கலாம், குடிமக்கள் எடுத்துக்கலாம், உழவர்கள் எடுத்துக்கலாம், துறவிகள் என்றது அவரவர் நிலையில் துன்பம் தரும் செயல்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னா 40 சொல்ல வராங்க. சரிங்களா? கடவுள் வாழ்த்தில் சிவன், பலராமன், முருகன், மாயோன் இவங்க 4 வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுகின்றாங்க. ஓகேங்களா? உலகத்தில் கூறப்படாத என்னென்ன அப்படின்றத பற்றி கூறிய நீதி உரைப்பது இந்நூலம். உலகத்தில் எதெல்லாம் கூறப்படாதவை அப்படின்றது அதுக்கான நீதி குறைக்கிறது இந்த நூலில் சொல்கிறாங்க. சரிங்களா? என்னென்ன பார்த்துருக்கோம். இன்னா 40 ஆசிரியர் பார்த்துருக்கோம். கபிலர் 4ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர். அவர் வந்து சைவர். 40 இன்னிசை பாடல்கள் கொண்ட நூல் இது. கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 41 வெண்பாக்களால் ஆன நூல் இது. ஒவ்வொரு பாடலிலும் இன்னா என்ற சொல் இடம்பெற்றிருக்கு. துன்பம் தரும் செயல்கள் சொல்லுது. அப்போ எத்தனை துன்பம் தரும் செயல்கள் வந்து சொல்லுதுன்னா 164 இன்னா செயல்களை பற்றி சொல்லுது. இந்த கொஸ்டின் கேட்கலாங்க. கடவுள் வாழ்த்து வந்து பார்த்தீங்கன்னா சிவன், பலராமன், முருகன், மாயன் 4 பற்றியும் குறிப்பிடுகிறது. ஆனால் ஒரே ஒரு பாடல் தான். ஓகேவா? உலகத்தில் கூடாதது என்றது எதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நீதி உரைக்கிறது இந்த நூல். ஓகேங்களா? அடுத்து
என்ன சொல்கிறாங்கன்னா, உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பு இன்னா சிறப்பு தொடரில். சரிங்களா? ஃபஸ்ட்டு உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பு இன்னா, அதாவது தான் உண்ணாமல் பிறருக்கு கொடுக்காமல் சேர்த்து வைக்கின்ற ஒரு பெரும் செல்வம் அவருக்கு துன்பம் தான் தருவும், இன்னாதான் தரும். ஓகேங்களா? தானும் சாப்பிடல, மற்றவங்களுக்கு கொடுக்கல, அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறேன்னுவாங்களா, அது துன்பத்தை தான் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது லைன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊனை தின்று ஊனை பெருக்குதல் இன்னா அப்படின்னா என்னங்க, மற்றொரு உயிரை கொன்று அதன் ஊனை அதை மாமிசத்தை உண்டு தன் உடலை வளர்த்துவது கொடுமையானது. இப்போ நான்வெஜ்ஜை சாப்பிடுவேன்னா சொல்கிறாங்க இந்த லைனில். யாராச்சும் நான்வெஜ் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஊனை தின்று ஊனை பெருக்குதல், இந்த இடத்துல ஊனைன்றது பார்த்தீங்கன்னா மற்றொரு உயிரை கொன்று, ஊனைன்றது மாமிசத்தை கொண்டு தன் உடலை வளர்த்தல். ஓகேவா? ஊனை தின்றனா இந்த இடத்துல வந்து மாமிசங்களை, இந்த ஊனை பெருக்குதல்னா தன்னுடைய உடல் வளத்தை பெருக்குவதல் என்னான்றாங்க. ஓகேவா? தீமையுடையார் தொடர்பின்னா, தீய குணமுடைய நட்பு கொள்வதும் துன்பம் தருகிறது அப்படின்னு சொல்கிறது. அந்த லைன் தான் சொல்ல வராங்க. தீமை உடையார் தொடர்பு இன்னான்னு வரும். தொடர்பு இன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தீமையுடையவருடைய தொடர்பு கொண்டா தீய குணம் உடையவர்கள் நட்பு கொள்வது துன்பத்தை தருகிறது அப்படின்றது இன்னான்றது முடியும். இந்த மேக்ஸிமம் இதில் இன்னான்னு முடியும். அப்படி இன்னான்னு முடியாத சிலதெல்லாம் இந்த பாருங்கள், இந்த லைன் பாருங்கள், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னா பொருள் இல்லார் வன்மை பிரிவு அப்படின்னா என்னங்க, செல்வம் இல்லாத ஒருவர் வறுமை காரணமாக தான் செய்ய நினைக்கும் தானத்தை செய்ய முடியாமல் போவது, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா வறுமையில் வள்ளலாக திகழ விரும்புவது துன்பமானது. நான் வறுமையில் வள்ளலாக இருக்கேன்னு நினைக்கிறல்ல, காசு இருந்தால் மட்டும்தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் வந்து வள்ளல் தன்மையாக இருக்க முடியும். அப்படி வறுமையில் நான் வள்ளலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதுவே வந்து உன் குடும்பத்துக்கு இன்னாதான். இன்னா பொருள் இல்லார் வன்மையின் பிரிவுன்றது சொல்லியிருக்காங்க. செல்வம் இல்லாத ஒரு வறுமை காரணமாக தான் செய்ய நினைக்கும் தானம் செய்ய முடியாமல் போவது, ஆனால் வறுமையில் வள்ளலாக திகழ விரும்புவது அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அது. ஏன்னா கடைசியாக இன்னான்றது முடியும், இதில் இன்னானே முடியல, இது எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா, திருவுடரார் செரல் இன்னா அப்படின்னா என்னங்க, அறிவோ செல்வமோ பெரியவர்களை சிறந்தவர்களை எதிர்ப்பது அவர்களோடு பகை கொள்வதற்கு துன்பம் தருமா. திருவுடையார் சேரல் என்ன அப்படின்னா என்னங்கன்னா, அறிவுடையவர்கள் பெரியவர்கள் இருக்காங்களே, செல்வம் உடையவர்களோ அறிவோ செல்வம் உடைய பெரியவர்களை சிறந்தவர்களை எதிர்க்கிறது அல்லது அவர்களை வந்து பகை கொள்வது, அவங்களை எதிர்க்கிறது. அறிவுடைய பெரியவரை எதிர்க்கிறது அது இன்னாதாங்க. நாளைக்கு மட்டும் பெரியவங்களை எதிர்த்துட்டா அது இன்னா இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பகையை ஏற்படுத்திக்கிறது, அதுவும் துன்பத்தை தான் தரும் நாளைக்கு. சரியா? பொருளில் பெரியவனோ பதவியில் பெரியவனோ நம்ம செய்யணும்னா கடைசியில் நம்மளுக்கு தான் பிரச்சனை அது அப்படின்றது திருவுடையார் சேரல் என்ன அப்படின்ற லைனில் சொல்ல வராங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா, குலவிகள் உற்றப்பின் இன்னா அப்படின்னா என்னங்க, குலவிகள் உற்றப்பின் இன்னா, குலவிகள் உற்றப்பின் இன்னா, சிறு குழந்தைகள் ஏற்படும் நோயானது மிகுந்த துன்பத்தை கொடுக்கும். ஒரு சின்ன குழவிகளுக்கு சிறு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குழவின்னா குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு சின்ன குழந்தைக்கு ஏற்படுற நோய் மிகவும் துன்பத்தை கொடுக்கும் அப்படின்றாங்க. பெரிய நோயாக இருக்கும் அப்படின்றாங்க, துன்பத்தை கொடுக்குற பெரிய நோயாக இருக்கும் அப்படின்றாங்க. குழவிகள் உற்றப்பின் இன்னா அப்படின்றாங்க. இன்னா என்றாலே ஓம்பா விடல் அப்படின்னு என்னங்க, இவை துன்பம் தருபவை என பெரியோர்கள் சொன்ன செயல்களை தவிர்க்காமல் இருப்பது ஒருவருக்கு துன்பத்தை விளைவிக்கும். இது துன்பம்ப்பா அப்படி பெரியவர்கள் சொல்லிட்டாங்க, துன்பம் தரும்னு சொல்லிட்டு பெரியவர்கள் சொன்ன செயலை தவிர்க்காமல் ஒருவருக்கு துன்பத்தை விளைவிக்குமா. அதுதான் அதை மீறி போனால் இன்னா ஒன்றாலே ஓம்பா விடலை அப்படின்றது. அப்போ அவங்க சொல்லி நம்ம கேட்கலைன்னா அது வந்து துன்பத்தை நம்மளை கொடுக்குன்றது விளைவு. ஓகேங்களா? பெரியவர்கள் இன்னா தருபவை என்று சொல்லி
அந்த செயல்களை தவிர்க்காமல் அப்படியே செஞ்சுட்டே இருந்தானா அவனுக்கு அந்த துன்பம் விளைவிக்கும் அப்படின்றது இன்னா ஒன்றா என்றாலே ஓம்பா விடல் அப்படின்ற லைனு சொல்லுது. ஓகேங்களா? இன்னா நாற்பதில் நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த டேட்டா தான்ப்பா கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் இல்லவே இல்லை, அவுட் சோர்ஸு தான். இந்த டேட்டா இம்பார்ட்டன்ட் டேட்டா பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னா நாற்பது. ஓகே, இனியவை நாற்பது அடுத்து. சரிங்களா? இனியவை நாற்பது மதுரை ஆசிரியர் மகன் பூதான் சேர்ந்தனார் ஏற்றிருக்காருங்க. இனியவை நாற்பது. இனியவை அப்போ மதுரை தமிழாசிரியருடைய மகனார் தான் போதன் சேர்ந்தனர். இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டுங்க. இவருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. இவர் மதுரையை சேர்ந்தவர். 40 பாடல்களை கொண்டது. இது இவருடைய சிறப்பு பேருன்றது பார்த்தீங்கன்னா மதுரை தமிழாசிரியருடைய மகன் போதன் சேர்ந்தனர். இது டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின் தான். உலகில் நல்லவை இது நல்ல அல்லது இனிமையான விஷயங்களை எடுத்துரைக்கிறது மூலம் மக்கள் நீதி புகட்டுவதே நூலுடைய நோக்கமாக இருக்கு. ஓகேங்களா? அதாவது இனிமையான விஷயங்களை எடுத்து கூறி மக்கள் வந்து நீதி புகட்டணும். ஓகேங்களா? இது நீதி நூல் சார்ந்து வர்றதால இது நீதி நூல் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பாடலிலும் 3 நல்ல விஷயங்கள் எடுத்துரைக்குமா. ஓகேங்களா? இதில் கடவுள் வாழ்த்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் சிவன், திருமால், பிரம்மன் மும்மூர்த்திகளை பற்றி வாழ்த்துகிறது. மும்மூர்த்தியை வாழ்த்தி தான் இனியவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல கடவுள்களை கும்பிட்டு தானே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த மூவரை வந்து பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளை வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்திட்டு தான் வாழ்த்து 40 பாடல்கள் ஏற்றப்பட்டிருக்கு. இதே போல் 124 இனிய இங்கே இன்னாதாங்க அதிகம், இனியவை கம்மி. ஓகேங்களா? இன்னும் 164. ஓகேங்களா? இனியவை வந்து 124 இனிய சொற்கள் கூறப்படுகிறது. 17 கீழ்கணக்கு நூல்களில் 40 சொல்லுவாங்க. 40ன்னா இன்னா 40, இனியவை 40ன்றது 40ன்னு சொல்கிறாங்க. 2 அப்படின்றது ஒவ்வொரு பாடலும் 3 அல்லது 4 நற்கருத்துக்கள் இனிமையாக கூறப்படுமா. இவற்றுள் ஊரும் களிமா அப்படின்றது என்ன தொடங்கும் அப்படின்னா ஒன்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பற்றுடை வெண்பா ஏனை அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிசை வெண்பாக்கெல்லாம் இருக்குது. வெண்பா தாங்க, எல்லாமே இன்னிசை வெண்பா தான். ஊரும் களிமான்ற தொடங்கும் ஒரே ஒரு பாடம் மட்டும் பற்றுடை வெண்பாலாம் இருக்குது. இது எதிர்பார்க்கலாம். பிரம்மன் வழிபாடை பற்றி சொல்கிற 17 கீழ்களும் ஃபஸ்ட்டு ஒரே நூல்னா இது தான். படைத்த பிரம்மனுடைய வழிபாடை பற்றி குறிப்பிடுற 17 கீழ்கணக்கு நூலில் இது ஒன்று இம்பார்ட்டனுங்க. பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூனிக்காக இருக்கிறது தான் டிஎன்பிசி எடுத்து வச்சுருவானுங்க. சரியா? இந்நூலில் 4 இனிய பொருட்களை எடுத்து கூறும் பாடல்கள் வந்து 4 தான். அதாவது இனிய பொருட்களை எடுத்து கூறுமா. 1, 3, 4, 5 எஞ்சி எல்லாம் வந்து மும்மூர்த்திகள். இந்த மும்மூன்று இனிய வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை சுட்டுக்கின்றிருந்தான். அதாவது 4 வந்து பார்த்தீங்கன்னா இனிய பொருட்களை சொல்கிறது 1ஆம் பாடல், 3ஆம் பாடல், 4ஆம் பாடல், 5ஆம் பாடலாம். மீது எல்லா பாடலுமே 3 இனிய பொருட்கள் தான் சுட்டி காட்டுகிறதா. ஓகேங்களா? இவற்றில் எல்லாம் முன்2 அடிகளில் 2 பொருள்களும் பின்2 அடிகளில் 1 பொருளும் அமைந்து கவனிக்கத்தக்கது. வாழ்க்கையில் நன்மை தரும் கருத்துக்களை தேர்ந்தெடுத்து இனிதுன்ற தலைப்பிட்டு அமைத்திருப்பதால் இது இனியவை 40ன்னு சொல்கிறாங்க. இதனை இனிது 40, இனியது 40, இனிய 40ன்னு சொல்லிட்டு உரைக்கலாம் அப்படின்றாங்க. பெண்ணை இழிவுபடுத்தினால் நஞ்சாக பாடியுள்ளார். பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக பாடியுள்ளார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம். இது எல்லாமே பெண்ணை நோக்கி பாடினதாக இருக்கும். அந்த மகடு நோக்கி பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக பாடியிருக்காரு. யாராவது பெண்ணை எளிமைப்படுத்திட்டிங்கன்னா அது எவ்வளோ துன்பம் அப்படின்றது நஞ்சாக பாடியுள்ளன அப்படின்றது இனியவை 40. ஓகேங்களா? சிறப்பு தொடர்கள் பார்த்தோன்னா இதெல்லாம் இம்பார்ட்டனுங்க. இதை பார்த்து வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊனை தின்று ஊனை பெருக்காமை இனிது. ஆல்ரெடி சொன்னல, ஊனை தின்றன பிற மாமிசத்தை தின்று தன்னுடைய உடம்பை வளர்க்குது அது இன்னான்றது. அந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட்டில் இனிதேன்னு ஒன்று வரும். ஓகேங்களா? ஊனை தின்ட்டு பிற உயிர்களின் மாமிசத்தை உண்டு தன் உடலை வளர்க்கிறது இருப்பது நல்லது அப்படின்றது சொல்கிறாங்க. ஒப்ப முடிந்தால் மனை வாழ்க்கை முன்னினிது அப்படின்னா என்னங்க ஒப்ப முடிந்தால் மனை வாழ்க்கைன்னு என்ன, குடும்ப வாழ்க்கை தானே. ஓகே, கணவன் மனைவி 2 பேருடைய கருத்து ஒத்து போகும். ஆனால் அந்த வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும் ஒப்ப முடிந்தால். ஓகேங்களா? அவங்களுடைய கருத்துக்கள் ஒன்று போனால்
வாழ்க்கையே இனிதாக இருக்கும். சரிங்களா? நான் பெருசா, நீ பெருசான்னு சொல்லக்கூடாது. அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவி ஆகியோருடைய ஒரு கருத்து ஒத்துமானாலும் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் பாருங்கள் இந்த லைனில். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றுமையே இருக்காது. சரியா? ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. சரிங்களா? பழங்காலத்தில் சொல்லியிருக்காங்க, ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை இனிது. சரிங்களா? அவங்க 2 பேருக்குடைய கருத்தும் ஒத்து போகணும். ஓகேங்களா? எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால சொல்கிறேன், ஒப்ப முடிந்தால் மனை வாழ்க்கை முன்னினி தான். அப்படி இருந்துச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. குளவி தளர் நடை காண்கின்று அப்படின்னா என்னங்க? குழந்தைகள் தளர்ந்து நடையை பார்ப்பது பெற்றோர் மகிழ்ச்சி தருமா? ஓகேங்களா? குளவி தடர் நடை காண்டிலனது இனிதுன்னு முடியுதா? ஓகே. அதுதான் தன்னுடைய கண் முன்னாடி தன் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நடையை எடுத்து பார்ப்பாங்க, நடக்கும்ல ஃபஸ்ட்டு முறை, அது பெற்றோருக்கு மகிழ்ச்சி தருமா? ஓகேவா? கயவர்கள் கை கழிந்து வாழ்ந்தினிது அப்படின்னா என்னங்க? கீழ்குணம் கொண்டவர்களுக்கு சேராமல் அவரை விட்டு விலகிறது ரொம்ப நல்லதான். கயவர்கள் யாருன்னா நம்மளுக்கு தீமை தருபவர்கள். ஓகேங்களா? திருடர்கள் அவங்களா இருக்கலாம், நம்மளுக்கு தீமை கொடுக்குறவங்களா இருக்கலாம், கீழான குணம் கொண்டவங்களா இருக்கலாம். அவங்களோட நட்பு வச்சுக்காதீங்க. அப்படி வந்து கீழ்குணம் கொண்டவர் சேராமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப இனிதாக இருக்கும். வருவாய் அறிந்து வளங்கள், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நம்மளுடைய வள்ளல் தன்மை வந்து நம்ம பொறுத்து தான். அதாவது தன்னுடைய வருமானத்தின் அளவை பொறுத்து அதற்கேற்ப பிறருக்கு கொடுத்து உதவுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து தானம் பண்ணிடக்கூடாது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. தானம் பண்ணலாம், அதுவே எல்லாத்தையும் பண்ணக்கூடாதுன்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? தடமென் பனைத்தோல் தளிரியலாலை விடமென்று உணர்தல் இனிது. அது என்னங்க? அக்கால அழகிய பெண்கள் மயக்கத்தில் விழாமல் சிற்றினம்பத்திலே நான் என்பது நஞ்சு போன்றதான், அதை உணர்ந்து விலகி இருப்பது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒரு மன்னன் இருக்கான், அவன் வந்து அரசரை காப்பாற்றணும். அவன் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா அழகிய பெண்கள் மயக்கத்தில் அதுலேயே வந்து சிற்றின்பத்திலே ஊன்று இருக்கான். அவனை வந்து அந்த அழகிய பெண்கள் மயக்கத்தை விழாமல் சிற்றின்பம் என்பது நஞ்சு போன்றது என்பது உணர்த்தி விளங்கி இருக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு. இது அரசனுக்குரியது. ஓகேவா? அரசனுக்கு இல்லை, அரசனுக்குரியது, குடிமக்களுக்குரியது, நல் ஒழுக்கத்துக்குரியது. அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் திருக்குறளில் ஃபஸ்ட்டே வந்து ஒழுக்கமுடைமை தான் வச்சுருக்கான். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதிர்பார்க்கலாம். ஓகேவா? தடமென படைத்தோல் தளிரியலாரை விடமென்ற உணர்தல் இனிது அப்படின்னா என்னங்கன்னா, அதாவது சிற்றின்பத்தில் இருப்பு என்பது நஞ்சு போன்றது என்பது உணர்ந்து அதுலேருந்து விலகி வாழணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பிச்சை புகையானம் கற்றல் இனிதே அது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிச்சை எடுத்தாவது ஒருத்தனுக்கு கல்வி கொடுங்கடா, கல்வி கொடுப்பது மிகவும் சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மானம் அழிந்த பின் வாழாமை முன்னினது என்னன்னாங்க? தன்னுடைய சுயமரியாதை, அதுதான் மானம். அது அழிந்த பிறகு உயிர் வாழாமல் இருப்பது பெருமைக்குரியது. புரியுதுங்களா? அது அழிஞ்சிச்சு, உயிர் வாழாமல் இருப்பது, அது செத்து போக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்து வந்து தப்பான கருத்துங்க. சரிங்களா? மானம் அழிந்த பின் வாழாண்மை இது அப்படின்றாங்க. சுயமரியாதை மானம் அழிந்த பிறகு உயிர் வாழாமல் இருப்பது பெருமைக்குரியது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடாக தூக்கு போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் தாட்டில் சொல்லியிருக்காங்க. தூக்கு போட்டுன்னு சொல்லலாம், நெகட்டிவ் தாட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த காலத்தில் இருந்திருக்கலாம், அது இந்த காலத்துக்கு ஒத்து வராது. சரிங்களா? நம்மளுக்கு எவ்வளோ துன்பம் இருந்தாலும் அதில் வந்து எதிர்நீச்சல் போட்டு வந்தே ஆகணும். ஓகேங்களா? எவ்வளோ பிரச்சனை வரலாம் மனுஷனுக்கு. அதனால் இந்த ஒரு லைன் இருக்குது, இதில் நான் க்ரிப்பாக இருக்கேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்ம அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு வரணும். சரியா? சிறப்பு தொடர்கள் பார்த்தாச்சு. இனியவை நாற்பதில் ஓல்டு புக்கில் ஒரு குளவி பிடியின்றி வாழ்தல் இணையது, கலன்று அவையஞ்சான் கல்வி இணையது, இந்த லைன் கொடுத்துருக்காங்க. மயிரிழகு எல்லாம் மாண்புடைய சான்றோர் சேரும். ஓகேங்களா? இந்த லைன் கொடுத்துட்டு இனிதேனே இல்லை எந்த நூலுன்னு கேட்டிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? குழந்தை நோயின்றி வாழ்தல் இனிது, ஆல்ரெடி குலையின்றி பிழையின்றி வாழ்தல் இனிது, அவைக்கு அஞ்சான் பேசுவனுடைய கல்வி இணைதான். அதாவது தான் கல்வி கட்டது எப்படின்னா, அவைக்கு அஞ்சாமல் பேசுகிறான் இல்லை, கலரும் அவை அஞ்சான் கல்வி இனிது. ஓகேங்களா?
அடுத்து வந்து கலரும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசும்ன்றது தான் கலருன்றது மீனிங். ஓகேங்களா? மயக்கற்ற பெருமை மிக்கவரின் சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காது நிலையாயிருப்பதும் இனிது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மயக்கமற்ற பெருமை மிக்கவருடைய சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காது நிலையாயிருப்பதும் இனிது. செல்வம் சேர்த்துக்கிறது முக்கியம் இல்லை, அதை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. குளவின்றது இந்த இடத்துல குழந்தையை குறிக்குது. பிணின்றது நோயை குறிக்குதுங்க. கலரமான பேசும். மயிரி அப்படின்றது மயக்கம். திருப்பி பாடல் பார்த்துலாம். குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே, மயரிகை எல்லாம் மாண்புடையார் சேரும் திருவந்தியர்லென்றேன் இனிது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 2வது பாடல். இது வந்து புது புக்கு. சலவரை சாரா விடுதல் இனிதே, புலவரை தம் வாய்மொழி போற்றல் இனிதே, மலர்தலை ஞானத்து மண்ணில். இந்த 3வது லைன் பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன். ஏன்னா கடைசியில் இனிதேன்ற வார்த்தை இல்லாமல் இருக்கிறதால இது கேட்கலாம். சரிங்களா? தகுதியால் வாழ்தல் இனிது, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பூதம் சேர்ந்தனர் தான். சரிங்களா? இனியவை 40 எழுதுந்து. வஞ்சகரை சேராமிடுதல் வந்து பார்த்தீங்கன்னா விலகி இருப்பது நல்லதுதான். அறிவுடையவருடைய வாய்ச்சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனிதான். பெரியவங்க சொல்கிறது கேட்டு நடக்கிறது இனிதுன்னு சொல்கிறாங்க. நிலையான உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் உரிமை உடைய தகுதியுடைய வாழ்தல் இனிதான். ஓகேங்களா? இதில் சலவர் யாருன்னா வஞ்சகர். மண்ணுயிர்னா நிலை பெற்ற உயிர். ஓகேங்களா? ஓகே. இனியவை 40 கபிலர் எழுதுனது. சரி, இன்னா 40 கபிலர் எழுதுனதும், இனியவை 40 பூதம் சேர்ந்த எழுதுனதும் நம்ம கம்ப்ளீட்டடாக ஓல்டு புக்கு, நியூ புக்கு, தேவீரா இதெல்லாம் பேஸ் பண்ணி, அப்புறம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து ஒரு நல்ல லெசனில் வரேன். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். மெசேஜ் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க? கமெண்ட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.